இதே அது ஆண்கள் பூச நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலி பேர்டன்ஸை ரொம்ப சுமந்துக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அந்த உழைப்பே அந்த குடும்பத்துக்காகத்தான் அப்படின்னு. யாரோ ஒருத்தங்கள காப்பாற்றிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாகவே செய்வாங்க. இப்போ இவங்களாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்காங்கன்னா, இப்போ ஃபேமிலிக்கும் பணம் அனுப்பிச்சிட்டே இருக்கிற கூடிய அமைப்பெல்லாம் வந்து இந்த பூசம் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன தொழில் அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த 9 to 5 ஜாப் போய்க்கிறது. இந்த காலேஜ் போனோமா, நம்ம அங்க அங்க வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைச்சதா, அதையே பின்பற்றி அதிலிருந்து என்ன குரோத் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்துட்டு போயிரணும். ஏன்னா ரிஸ்க் எடுக்க சனி எப்பவுமே யோசிக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கப்போ, அங்கேருந்து அடுத்தது ஆப்ஷன் 2 என்னன்னு யோசிக்க தெரியாது. பிஸ்னஸே பண்ணுறாங்கன்னா கூட, அந்த ஒரு தாமதத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்கலாம் வந்து பால் சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்துக்கிறது. அதாவது ஒரு பால் ஏன் நான் அத சொல்றேன் அப்டின்னா, பசு. அந்த பசு ரிலேட்டடான விஷயங்கள், அதெல்லாம் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடா அவங்க தொடுறாங்க அப்டின்னா, இப்ப வந்து மாடு பசு வந்து நம்மளுக்கு நெய் தரப்போறது கிடையாது. ஆனா நம்ம அத உருவாக்க முடியும். நம்ம வெண்ணெய உருவாக்க முடியும். அந்த மாரி இந்த பூசத்தினால அதோடைய தன்மைய மாத்தக்கூடிய அமைப்புங்கிறது அவங்களுக்கு இருக்கும்.